பேக் டோரே ஒட்டலைங்க, சும்மா தாங்க வச்சுருக்கானுங்க, சும்மா வச்சுட்ருக்கானுங்க. எதுவுமே வேலை பார்க்கலையுங்க, அப்படியே தானுங்க இருக்குது. கழட்டிட்டு திருப்பி மாட்டியிருக்கானுங்க. இது நம்மளுடைய நண்பர் கொண்டு வந்தார் இந்த மொபைலை, அவங்க ரிலேஷன் செட்டுன்னு சொல்லிட்டு. இதில் மைக் மட்டும் எடுக்கலை, ஃபோன் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. மைக் மட்டும் எடுக்க மாட்டேங்குது, பேசுகிறது கேட்கல, டவர் கட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் எங்கேயோ பிரித்த இடத்துல டோர் கூட சரியாக ஃபிட் பண்ணலை, சும்மா எடுக்கும்போது அப்படியே வர மாதிரி இருந்தது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இருக்க எந்த அக்சசரிஸும் மாற்றாமல் பழசையே க்ளீன் பண்ணி மாட்டியிருக்காங்க. அதுக்கே 350 ருபீஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க. பொருளை சேஞ்ச் பண்ணலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிசி போர்டு செட்டாக மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைன்லேயும் கட்டாயிருக்கு. மைக்கில் இருந்து வர ஸ்ட்ரிப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப் லைனுமே கட்டாயிருக்கு. இதுவுமே நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. மொபைல் புதுசாக இருந்தாலும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னா, செட்டு கீழே விழுகும்போது தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். கனெக்டர் கட்டாயிருக்கு இதுலேயே ஒரு இடத்துல. ஸோ நம்ம ஸ்ட்ரிப்போடு சேர்த்து ஆல்டர்னேட் பண்ணி தான் அந்த மைக்கை ரெடி பண்ண போகிறோம். இந்த கஸ்டமரு ஃபோனில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நண்பர் கொண்டு வந்த மொபைலுக்கு சர்வீஸ் இருக்குன்னு சரி ரிங்கர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அவங்க ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணியிருக்கானுங்க, பின்னாடி ஓட்டை விழுந்துருக்கு. என்னடா இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறேன். இங்கே சால்ட்ரிங் பண்ணதில் அந்த பக்கம் ஹோல் விழுகிற அளவுக்கு சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரிஜினல் ரிங்கர் தான், ரிங்கர்லாம் மாற்றலை, ஒரிஜினல் ரிங்கர் தான் இருக்குது. இந்த மொபைல் கொண்டு வந்தது என்னடானா, மைக் எடுக்கலைன்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மைக் ஸ்ட்ரிப்பு கட்டு ப்ளஸ்ஸு நெட்வொர்க்கும் கொஞ்சம் வீக்கு. ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. இப்போ மைக் எல்லாமே நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி டெம்பர் வேறு ஏர் லாக் ஆகிருக்கு. ஸோ டெம்பரும் சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம. இப்போ கால் பண்ணி ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ 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 ஹலோ. ஓகே, மைக் கரெக்டாக இருக்குது. இது லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். ஹலோ ஹலோ. ஓகே, மொபைல் பக்கத்தில் இருக்கும்போது லவுட் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா இந்த சவுண்டு கேட்கும். இது நார்மலாக எல்லா மொபைல்லையுமே வராது தான். மொபைலை தூரம் கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த சவுண்ட் இருக்காது. திருப்பி கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்துடும். மொபைல் ரெடி ஆயிடுச்சு. பேக் டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அது பேக் டோர் ஒட்டி இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் போட்டிருக்கோம் நம்ம.